இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு மகிமை நேரம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நாம் இந்த வாரத்திலே கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்கவிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 9வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்கிறது: தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளி செய்த சொல்லி முடியாத ஈவு என்ன, அதை யாருக்கு அருளி செய்தார் என்று சொல்லி இந்த வசனத்தை நாம் தியானிக்கலாம். பொதுவாகவே இந்த வசனத்தை நாம் எல்லாரும் தியானிக்கிற நேரம் எதுவென்றால், வருஷத்தின் கடைசி நாளாகிய டிசம்பர் மாதத்தின் 31வது நாளிலே அந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக ஒரு துதி ஸ்தோத்திர ஆராதனையை வைத்து அதிலே நாம் இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுவோம். தேவன் எனக்கு செய்த நன்மைகள், அவர் செய்த நன்மைகள் அளவிட முடியாத நன்மைகள் என்று சொல்லி, அவர் செய்த நன்மைகள் ஏராளம் என்று சொல்லி அவரை துதிப்போம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகள், எனக்கு கிடைத்த ஈவுகள் என்று சொல்லி அவர் அருளி செய்த நன்மைகளை நாம் நினைவு கூறுவோம். ஆனால் இந்த வசனம் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக, அந்த சொல்லி முடியாத ஈவு என்பது விவரிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். தேவன் அருளிய ஈவு அப்படிங்கிறதுனால அது காட்ஸ் கிஃப்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அது அந்த கிஃப்ட், விலையேறப்பெற்ற விவரிக்க முடியாத ஒரு ஈவை கொடுக்கிறது யார் அப்படின்னா தேவன் கொடுக்கிறாரு. தேவன் அருளிய ஈவு யாருக்கு அது அருளப்படுகிறது? அது நமக்கு அருளப்படுகிறது. அந்த ஈவு எதை குறிக்கிறது? சொல்லி முடியாத அந்த ஈவு என்ன? அதை கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்களேன். அதை கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஈவு என்பது எதை குறிக்கிறது? தேவன் அருளிய மிகப்பெரிய ஈவு எது? இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள், நிறைய நன்மைகளை நம்ம பார்க்கிறோம். இது தேவன் அருளி செய்த ஒரு மிகப்பெரிய ஈவை பற்றி இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த ஈவு எதை குறிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி, தேவன் இந்த உலகத்திற்கு பரிசாக கொடுக்கப்பட்டதை நாம் கிறிஸ்துமஸ் தினமாக அவருடைய பிறப்பை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவை பரிசாகவே இந்த உலகத்திற்கு கொடுத்தார். ஏனென்றால் ஏசாயா தீர்க்கன் இப்படி சொல்லுகிறான்: நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பரிசாக இந்த உலகத்திற்கு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்படியானால் இந்த பரிசை கொடுக்கிறவர் தேவன். கொடுக்கப்பட்ட அந்த பரிசு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அதை பெற்றுக்கொண்டவர்கள் மனுக்குலமாகிய நாம், மக்களாகிய நாம். இதுக்கு இந்த கருத்தை அப்படியே நீங்க கொஞ்சம் உங்க மனதுல வைத்து அப்படியே அசைவாடினா, அதை அப்படியே அசை போட்டு பார்த்தா, அதை கொடுத்த தேவன் எவ்வளவு பெரிய தேவன். அதை பெற்றுக்கொண்ட நாம் மனுஷர் அதை பெற்றுக்கொள்றதுக்கு தகுதி இருக்கா? அது சொல்லி முடியாத ஈவுன்னா அது ஒரு விலையேறப்பெற்ற, விவரிக்க முடியாத ஒரு ஆச்சரியமான, ஒரு அற்புதமான பரிசு என்று சொல்லி அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்டிஸ்கிரைபபிள், அன்ஸ்பீக்கபிள் கிஃப்ட் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அது கொடுத்த தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலத்தையும் சிருஷ்டித்தவர். அவர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், தாம் ஒருவரே சாவாமையுள்ளவரும், ஏக சக்கராதிபதியும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும், காணக்கூடாதவரும், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவருமாய் இருக்கிற ஒரே தேவனாகிய கர்த்தர் இவ்வளோ ஒரு மிகப்பெரிய விலையேறப்பெற்ற அற்புதமான பரிசாகிய இயேசுவை ஒன்றுக்கும் உதவாத தூசிகளாகிய பூமியின் மண்ணின் தூளிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதனாகிய அந்த ஆதியில் இருந்த உறவை முறித்து கொண்டு தேவனுடைய உறவை விட்டு பிரித்து விடப்பட்ட மனுக்குலமாகிய நமக்கு இவ்வளோ ஒரு விலையேறப்பெற்ற கிஃப்டை கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தகுதியே இல்லாத நமக்கு அவர் எவ்வளோ பெரிய தேவன். அவர் அந்த கிஃப்டை பெற்றுக்கொண்ட நாம் எவ்வளவு குறைவுள்ளவர்கள், எவ்வளவு தாழ்வானவர்கள். அவர் கொடுத்திருக்கிற கிஃப்ட் எவ்வளவு மதிப்புள்ள கிஃப்ட்.
இந்த மூணையும் அப்படியே வச்சு நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ளவர்கள் என்பது நமக்கு தெரியும். நம்முடைய தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் என்பது நமக்கு தெரியும். அவர் நம்மேல வைத்த அளவிட முடியாத அன்பின் நிமித்தமாக, நம்மை பிள்ளைகளாக தெரிந்தெடுத்தது நிமித்தமாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்திருக்கிறார். இதிலேதான் அவர் தம்முடைய அன்பை முழுவதுமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அன்றைக்கு நாம் இழந்து போன உறவை புதுப்பிக்கும்படியாக, நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்திலே மறுபடியும், நாம் அவருடைய சொந்த ஜனம் என்கிற ஸ்தானத்திலே நம்மை மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்தும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை விலையேற பெற்ற பரிசாக இந்த மனுக்குலமாகிய நமக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு கடைக்குள்ள போவோம், சரியா? எல்லாரும் ஒரு நல்ல ஒரு பெரிய ஷாப்பிங் மால்குள்ள போறோம்னு வச்சுக்கிறோம். அங்க போய் நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி நிறைய ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், வாங்கிட்டோம் பொருட்கள் எல்லாம். இப்போ அந்த கடைக்காரர் நம்ம ஒரு நல்ல கஸ்டமர், நம்ம அவங்களுக்கு நிறைய லாபத்தை கொண்டு வந்த பிரயோஜனம் உள்ள ஒரு கஸ்டமர் அப்படிங்கிற ஒரு உறவுல, அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நமக்கு ஒரு gift கூப்பன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அவர் கடைக்காரர், நம்ம கஸ்டமர், அவ்வளவுதான். இந்த உறவுல அவர் மகிழ்ந்து நம்ம பண்ண பர்ச்சேஸ்ல அவங்க சந்தோஷப்பட்டு திருப்திப்பட்டு நமக்கு ஒரு gift கொடுக்குறாங்க. அந்த gift வச்சுட்டு அவங்க காட்டுற இடத்துல அவங்க நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஃப்ரீயா பெற்றுக்கொள்ளலாம். அது ஒரு இன்னொரு ஒரு இடம்னு வச்சுக்கிடுவோம், இன்னும் ஒரு ஷாப்பிங் மாலா இருக்கலாம். அவங்களுடைய நிர்வாகத்துக்கு உட்பட்ட ஒரு கடையில நம்மள போய் ஃப்ரீயா எல்லாம் வாங்கிக்கோங்க, இந்த கூப்பனை கொண்டு போய் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பாருங்களேன். அந்த gift கூப்பன் நம்ம கையில கிடைச்சனா ஒரு நமக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் நமக்குள்ள இருக்கும். இந்த gift எப்படி கிடைச்சது? அவங்களுக்கு நம்ம லாபகரமா பர்ச்சேஸ் பண்ணது நிமித்தமாக, கடைக்காரர் கஸ்டமர்ங்கிற உறவு நிமித்தமாக ஒரு gift நமக்கு கிடைச்சது. அந்த giftல நம்ம வாங்க போற பொருட்களுக்காக நம்முடைய உள்ள அவ்வளவு சந்தோஷப்படுகிறது. ஆனால் பிதாவாகிய தேவன், நாம் அவருடைய ஜனம், அவருடைய பிள்ளைகள் என்கிற உறவு நிமித்தமாக, அவர் நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாக எவ்வளோ பெரிய கிஃப்டா இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அந்த கிஃப்ட் வச்சுட்டு நம்ம பரலோகத்தையே தேவன் திறந்து கொடுக்கிறார். அதை வச்சு நம்ம ஃப்ரீயா எவ்வளவு ஆசீர்வாதங்களினாலும் எடுக்க முடியும். இயேசுங்கிற நாமத்து நிமித்தம், இயேசுங்கிற பெயர் நிமித்தம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க முடியும். அப்படின்னா எவ்வளவு பெரிய கிஃப்ட் பரலோக தேவன் பிள்ளைகளாகி நமக்கு இந்த அவர் நமக்கு தகப்பன்ங்கிற அடிப்படையில இந்த நாம் பெற்றுக்கொண்ட அந்த உரிமையில அவர் இவ்வளவு கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா அது நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா இந்த சந்தோஷம், கிஃப்ட் பெற்றுக்கொண்ட மாதிரி சந்தோஷம் இன்றைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள காணப்படுகிறதா? இந்த கிஃப்ட் உண்மையிலே நம்ம கையில இருக்கிறதா? அல்லது இயேசுவாகி அந்த கிஃப்ட் நம்முடைய இருதயத்துல நம்ம ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கிறோமா? இன்றைக்கு இதைத்தான் நாம் யோசிக்க போகிறோம். யோசித்து பாருங்க, ஒரு சாதாரண ஒரு கடைக்காரன் கொடுத்த கிஃப்ட்டுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுற நாம், பரம பிதாவாகிய தேவன் கொடுத்த அவ்வளோ பெரிய கிஃப்ட் குறித்து அதை பற்றின நம்ம அறிவு உடையவர்களா இருக்கிறோமா? அந்த கிஃப்ட் பத்தின வேல்யூ, அதோட மதிப்பை நம்ம தெரிந்தவர்களா இருக்கிறோமா? அதை குறித்த சந்தோஷத்தை நம்ம உடையவர்களா இருக்கிறோமா? இதை குறித்ததான காரியங்களை தான் நாம் வருகிற நாட்களிலே நாம் தியானிக்க போகிறோம். இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு கூட இந்த நேரத்துல பேசின அன்புக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உடைய பிள்ளைகள் தகப்பனே. நீர் அவர்களுடைய தகப்பன், அவர்கள் உம்முடைய ஜனம். இந்த உறவுக்குள்ளாக நீர் வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த உறவின் அடிப்படையிலே விலையேற பெற்ற கிஃப்டாக இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்குள்ளே தந்திருக்கிறீரே ஆண்டவரே. நீர் தந்திருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துங்கிற பொக்கிஷத்தை கொண்டு, இந்த கிஃப்டை கொண்டு பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரிக்க முடியும் ஆண்டவரே. அதை குறித்த அறிவை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, அதை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக, அதில் உள்ள மேன்மைகளையும் ரகசியங்களையும் அறிந்து கொள்ளும்படியாக இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிற அன்புக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய மனக்கண்களும் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. இந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்துல இருக்கிற, இந்த விலையேற பெற்ற பரிசுக்குள்ளா இருக்கிற மேன்மைகளை புரிந்து கொண்டு அனுபவிக்கும்படியான பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் அருளி செய்வீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.